ஃபினான்ஷியல் இயர் 24-25, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 31 இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது. அண்ட் புது ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 1 ஆரம்பிக்க போகுது. ஸோ ஃபினான்ஷியல் இயர் முடிய போகிறதுனால பல பேர் வந்து இந்த கடந்த 3 மாதங்களில் பொதுவாக ஜனவரி, ஃபெப்ரவரி, இன்னும் மார்ச் மாதத்தில் லாஸ்ட் மாதத்தில் என்ன பண்ணுவாங்க, அதிகமான டேக்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, டேக்ஸ் பிளானிங்கு இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹரிபரியாக பண்ணுறதுனால பல தவறுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னும் பல பேர் வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் எல்லாம் போய் உட்காந்துருவாங்க, ரொம்ப தப்பான ஸ்கீம்ஸில் போய் கூட உட்காந்துருவாங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். என்ன மாதிரி அப்படின்னா, எந்தெந்த மாதிரி டாக்ஸ் பிளானிங் நம்ம பண்ணலாம், எதெல்லாம் பண்ணவே கூடாது, இதில் பண்ணலாம்ங்கிறத விட எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் நான் நம்புறேன். ஸோ சைட வீடியோக்குள்ள போயிடலாம். பை த வே, திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 9 பாயிண்ட்டாக நம்ம பேச போகிறோம். ஒரு 9 பாயிண்ட்டை ரொம்ப கிறிஸ்பாக பேச போகிறோம். அண்ட் அந்தந்த பர்டிகுலர் 9 பாயிண்ட்ஸ் அந்தந்த டாபிக்ஸை நம்ம ஆல்ரெடி டெடிகேட்டடாகவும் சில வீடியோஸாக போட்டிருக்கோம். அண்ட் அந்த மாதிரி நான் எது வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா அதை நான் இங்கே தனியாக டெடிகேட்டாக உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில் மாதிரி நான் கொடுக்குறேன். அண்ட் அதோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்பொழுது அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு என்னென்னா ரீஸ்ட்ரக்சர், உங்களோட சேலரியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் வந்து நீங்கள் உங்களோட கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹெச்ஆரை நீங்கள் ரீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிடிசி இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு 10 லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட சிடிசியில் பேசிக் பே எவ்வளோ, அப்புறம் உங்களோட அலவன்சஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் உங்களோட ஹெச்ஆர்ஏ, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி வரும். இதில் நீங்கள் சில மாற்றங்களை பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட உங்களால் 4.5 லட்ச ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு டேக்ஸ்லேருந்து உங்களால் விலக்கு வாங்க முடியும், லைக் எக்ஸம்ஷன் வாங்க முடியும். கிட்டத்தட்ட 4.5 lakhs இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இந்த லீவ் அலவன்சஸ் பண்ணலாம், அப்புறம் அந்த கூப்பான், அந்த ஃபுட் கூப்பன்ஸ் அதில் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த இன்டர்நெட் பில், இந்த மாதிரி சொல்லிட்டு பல விதமான உங்களுக்கு அலவன்சஸ் வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அதை பல பேர் நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. இதை நீங்கள் உங்கள் ஹெச்ஆர் கிட்ட பண்ணிட்டு கொஞ்சம் நீங்கள் மாடிஃபை, உங்களோட சிடிசி பல கம்பெனிஸில் அலோவ் பண்ணுறாங்க, உங்கள் கம்பெனியை அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஹெச்ஆரோட உட்காந்து நீங்கள் என்ன மாதிரி உங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்கள் இதுவும் வந்து சிடிசியை வந்து கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது மூலமாக மேஜரான ஒரு சங்கை வந்து உங்களால் டாக்ஸ் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது, இப்போ ஆப்வியஸாக செக்ஷன் 80 அப்படிங்கிற பட்சத்தில் அது கீழே வரும்போது பல ஸ்லாப்ஸ் வருது. இதில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 4லேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம மிச்சம் பண்ண முடியும். ஆனால் பல பேர் வந்து எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ அதை காட்டிலும் ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ 80C நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓல்ட் ஸ்லாப் படி, இப்போ ஓல்ட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் அதுபடி பார்த்தா 80Cயில் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் ஒருத்தரால் நம்மளால் கம்மி பண்ண முடியும், அதாவது நம்ம எக்ஸம்ஷன் பண்ண முடியும். இப்போ 80D எடுத்துக்கிட்டால் வந்து 75லேருந்து 1 lakh வரைக்கும், 75,000 to 1 lakh வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். இன்னும் 80CCDயில் பார்த்தா ஒரு என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷனில் ஒரு 50,000 ரூபாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் செக்ஷன் 24ல் பார்த்தா உங்களுக்கு ஒரு நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஹவுசிங் லோனில் இன்ட்ரெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா பண்ண முடியும். இந்த மாதிரி பல ஸ்லாப்ஸ் வந்து இருக்குது. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இப்போது அந்த மாதிரி பல ஸ்லாப்ஸ் வருது. இப்போ இந்த ஸ்லாப்ஸ்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 லட்ச ரூபா உங்களால் இதுலேயே ரொம்ப ஈஸியாக குறைக்க முடியும். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 80Cயில் 1.5 லட்ச ரூபா நீங்கள் பண்ணோம் அப்படின்னா பல பேர் என்ன பண்ணுறாங்க, லாஸ்ட் மினிட்ல போய் ஹரிபரியாக போய் வாங்குறது, ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ஸை வந்து ஒரு ஃபெப் மாதமோ மார்ச் மாதமோ போய் பல்காக வாங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் தவறாக பண்ணிடுறாங்க. அதுக்கு நம்ம சிம்பிளாக வந்து எஸ்ஐபி மாதிரி போட்டுட்டு போகிறது வந்து உங்களுக்கு ஆன் அ லாங் டேர்ம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல பயனளிக்கக்கூடியதாக ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் மட்டும் 1.5 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை ஒரு 1.25 லட்ச ரூபாய், இல்லை ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஆப்வியஸாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு ஆன் அ லாங் ரன் ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு இது கிடைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட விடுறதுக்கான மக்கள் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு டேட்டாவோட சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, கடந்த 2024 வந்து இன்கம் டேக்ஸ் பேயர்ஸை நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 8.6 crore பீப்புள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் 1 கோடி பேர் மக்கள் வந்து 10 லட்சத்துக்கும் மேலே வருமானம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்காங்க. அண்ட் அதில் 33 லட்சம் பேர் மட்டும்தான் என்பிஎஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ என்பிஎஸ்ல 1.5 லட்சம் இல்லாமல் இன்னும் ஒரு 50,000 ரூபாய் கிடைக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த கான்ட்ரிபியூஷன் நீங்கள் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தா என்பிஎஸ் வந்து ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்கீமாக தான் இருக்குது. அதையும் நம்ம வந்து பல பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதையும் பல பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எவ்வளோ மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை பல பேர் பயன்படுத்தாமல் ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும். இப்போ மூணாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தேவையானதை விட அதிகமாக பே பண்ணுறது. முன்னாடி ரெண்டாவது பார்த்தா கம்மியாக பே பண்ணுறாங்கன்னு பார்த்தா இங்கே அதிகமாக பே பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 80Cயில் வந்து உங்களுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து சலுகை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் கொண்டு போய் மக்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபாய் லெவலுக்கு போடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா
அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து செக்ஷன் 24ல் ஒரு 2 லட்ச ரூபா நீங்கள் காட்டுறீங்க. அதோட பிரின்சிபல் நீங்கள் அந்த ஒரு வருஷத்தில் கட்டுற பிரின்சிபல் ஆப்வியஸாக ETCயில் உங்களுக்கு வந்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 2 குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்துருப்போது. இல்லாட்டி நீங்கள் இப்போ நேஷனல் சேவிங் ஸ்கீம், நேஷனல் சர்டிஃபிகேஷன் இந்த ஸ்கீம்லலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த NSCன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி நம்ம கவர்மெண்ட்டில் அதில் வரக்கூடிய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து வருதுன்னா அதை கூட நீங்கள் டிடக்ஷன் காட்டிக்க முடியும். இந்த மாதிரி பல டிடக்ஷன்ஸ் இருக்கும்பொழுது அப்போ நீங்கள் எல்லாம் ஓவரால் செய்யும்போது அது 1.5 லட்சத்தை தாண்டி ஒரு 2-2.5 லட்சம் வரைக்கும் போயிருக்கும். ஸோ நீங்கள் என்னதான் அது அவ்வளோ அதிகமாக நீங்கள் போட்டாலுமே வந்து அதுலேருந்து உங்களுக்கு டாக்ஸுக்காக நீங்கள் இதை போடாமல் தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஆன் அ லாங் டைம், பிகாஸ் இது இப்போ நீங்கள் டாக்ஸாக போடும்போது கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீம்ஸுமே பார்த்தா ஆவரேஜாக ஒரு 3 to 5 years லாக் இன் ஆகிடுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இதில் தேவையான அது 1.5 lakhs மட்டும் போட்டு மற்ற ஸ்கீம்ஸில் நீங்கள் மற்ற விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும் உங்கள் டாக்ஸ் சேவிங்ஸை. 4வது பார்த்தா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க டாக்ஸ் பிளானிங்னா ஒரு லாங் டேர்மில் நீங்கள் அதை திங்க் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது டாக்ஸ் பிளானிங் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வாட்டியும் எப்படி சொல்லலாம், இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம், ஃபினான்ஷியல் பிளானிங். உங்களோட ஃபினான்சஸை நீங்கள் பார்க்குறது, உங்களோட வரவு செலவு கணக்குகளை ரொம்ப லாங் டேர்மில் நீங்கள் அலைன் பண்ணிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்களுக்கு டாக்ஸ் பிளானிங் அதுக்குள்ளே வரீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னா சிம்பிள் இந்த ELSS ஃபண்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேங்க. ஆனால் அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா எல்லாரும் கொண்டு போய் பல்காக அந்த ஒரு 1.5 லட்சம் போடணும் அப்படின்னா பல்காக எடுத்துகிட்டு போய் மார்ச் மாதம் இல்லை ஃபெப்ரவரி எடுத்துகிட்டு போய் போடுறாங்க. இன்கேஸ் நீங்கள் போடுற நேரத்தில் மார்க்கெட் ரொம்ப அதிகமான வேல்யூவேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒருவேளை ட்ராப் ஆகும்போது நீங்கள் ஒரு பெரிய லாஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் மறுபடியும் இது மேலே வந்துடும். ஆனால் அந்த ஒரு வாலட்டைல் இருக்குல்ல, ஏற்ற இறக்கங்களை அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃபாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மாதம் SIP-யாக நீங்கள் அதை வந்து போடுறதா எப்போவுமே பெஸ்ட்டு. ஓகேவா, சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் ஈக்விட்டி வேணும்னா ELSS போயிட போகிறீங்க. இதே உங்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு லாங் டேர்மில் ஒரு பென்ஷன் ரிலேட்டாக வேணும்னா NPS ஸ்கீமுக்கு போயிடுங்க. உங்களுக்கு ஒரு லைஃப் கவர் வேணும் அப்படின்னா வந்து இன்சூரன்ஸஸ் அந்த மாதிரி போயிடுங்க. இல்லை இப்போ எனக்கு அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு இந்த பணம் வேண்டாம் அண்ட் இதை நான் ரிஸ்க்கும் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு தயக்கமாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், அந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ் NSC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இல்லைப்பா எனக்கு அடுத்து ஒரு 15 வருஷத்துக்கு பணம் தேவையில்லை, எனக்கு ஒரு ஃபிக்ஸடான ரிட்டர்ன் வேணும், நான் ரொம்ப ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம், என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் PPF எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் உங்களோட தேவைகளையும் அலைன் பண்ணுற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன லாங் டேர்ம்க்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். அடுத்து பார்த்தா பல பேர் வந்து மல்டி இயர் கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் அவங்கள லாக் பண்ணிப்பாங்க. அது பல வருஷத்துக்கு அதில் லாக்இன் ஆகிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ இந்த LIC இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு ப்ரீமியம், அந்த பாலிசியோட இதுவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அப்படிலாம் கட்டுற மாதிரி தான் அந்த பாலிசியோட ப்ரீமியமே இருக்கும். பட் அது எப்படிலாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நான் இப்போ இந்த ஒரு வருஷம் வந்து வருஷம் வந்து ஒரு 1 லட்சம் கட்டிட்டு இருந்தேன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு இவ்வளோ பணம் வரும், 10-20 வருஷம் கழிச்சு இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் கிடையாது, அது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம். ஸோ உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 4-5 ஆர் மேக்ஸிமம் ஒரு 6% இருக்குன்னா அதுலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே வரும். ஸோ அது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம். ஸோ நீங்கள் சிம்பிளாக ஒரு ரெக்கரிங் டெபாசிட் லைக் ஒரு RD FD போடுற மாதிரி தான் அதுலேயும் உங்களுக்கு கணக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து லாங் டேர்ம் ஒரு 20-30 இயர்ஸ்லாம் போட போகிறீங்க, இல்லை ஒரு 10 இயர்ஸ்லாம் 5 இயர்ஸ் மேலேயே வைங்களேன், 5 இயர்ஸ் மேலேயே போடுறீங்க அப்படின்னா LIC இன்சூரன்ஸை நீங்கள் மேக்ஸிமம் தவிர்க்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுலேருந்து பெரிய பயனுங்கிறது வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ அண்ட் இதை பற்றி நம்ம ரொம்ப டெடிகேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அதில் வந்து என்னென்னா ஒரு டாப் 10 ஸ்கீம்ஸ் வந்து என்னென்னலாம் வந்து உங்களுக்கு நல்ல டாக்ஸ் சேவிங்ஸில் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது லீஸ்ட் பெர்ஃபார்மிங்காக வந்து LIC இன்சூரன்ஸ் தான் எப்போவுமே இருக்குது. அண்ட் அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் இதை ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம இந்த டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிய பொழுது பல பேர் வந்து இந்த இது வந்து ஈக்விட்டிக்கு மட்டும்தான் செட் ஆகும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஷேர்ஸ் வாங்குறீங்க அதுக்கோ இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க அண்ட் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு நல்ல ரேலி எடுத்தது மார்க்கெட், இப்போ தான் ரீசெண்டாக நல்லா அடி வாங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எடுத்த ரேலியில் நிறைய பேர் நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க ஒரு லாங் டேர்மில் போகும்போது. ஸோ லாங் டேர்மில் நீங்கள் அதை விற்கும்பொழுது 1.25 லட்ச ரூபா இருக்கும், உங்களுக்கு எந்த டாக்ஸுமே கிடையாது. அண்ட் 1.25 லட்ச ரூபா தாண்டினா தான் உங்களுக்கு டாக்ஸ். இன்கேஸ் நீங்கள் வச்சிருக்க போர்ட்ஃபோலியோவில் வந்து உங்களுக்கு ஒரு 1.25 lakhs ப்ராஃபிட்ஸ் வருது அப்படின்னா அந்த ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிவிடுங்க பிஃபோர் மார்ச் 31 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் லாபத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை விற்று அந்த ப்ராஃபிட்டை எடுத்துருங்க. எடுத்தால் உங்களுக்கு டாக்ஸ் நீங்கள் கட்ட தேவையில்லை. நீங்கள் எடுத்துட்டு இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் போல், இது வந்து மார்ச் லாஸ்ட் வீக்கில் நீங்கள் அதை விற்றுட்டு ஃபஸ்ட் வீக் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் போல் நீங்கள் அதே ஃபண்டை மறுபடியும் நீங்கள் வாங்கிக்கலாம். லைக் எந்த இடத்துல நீங்கள் விற்றீங்களோ அதே இடத்துல வாங்கிக்கலாம். வாங்கும்போது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ப்ராஃபிட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி அனுபவிச்சிட்டிங்க, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரி. பிகாஸ் அடுத்த வருஷம் நீங்கள் அதை மறுபடியும் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வருஷம் நீங்கள் அதை வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை எந்த ஒரு டாக்ஸும் இல்லாமல் நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக அனுபவிக்க முடியும். அண்ட் இதை பற்றி நம்ம ரொம்ப டீசெண்டாக தான் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா இப்போ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்கள் டிவிடெண்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை கேபிட்டல் கெயின்ஸ் ஏதோ நீங்கள் ஒரு
ஒரு கேபிட்டல் வச்சிருக்கீங்க, அதை வித்துட்டு அதில் வந்து ப்ராஃபிட்டை விற்று கேபிட்டல் கெயின்ஸாக நீங்கள் வச்சிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஆப்வியஸாக நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வருமானம், உங்களுக்கு வர சேலரி உங்களுக்கு ஆல்ரெடி அங்கே பிடிப்பு போக அந்த உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைலில் அவங்களே எடுத்துப்பாங்க அட்வான்ஸாகவே. எடுக்க போய் மீதி தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசாக வரும். இதுதான் அதனால் வந்துட்டு ஓகே நம்ம தான் ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் கட்டிடுமே, அப்போ நம்ம இதுக்கெல்லாம் கட்ட தேவையில்லை, இந்த டிவிடெண்ட் இந்த கேபிட்டல் கெயின்ஸ் இதெல்லாம் நம்ம கட்ட தேவையில்லை, நம்ம ஒரு 10,000 20,000 தான் வந்துச்சு, ஒரு 5,000 தான் வந்துச்சு, இதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டலைன்னா யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி பல பேர் நினைப்பீங்க. பட் அதான் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே இப்போ ஒரு இது யாருக்கு அதிகமாக அப்ளிகபிள் அப்படி வாய்ப்பு இருக்குன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாண்ட்ஸு இல்லை ஸ்டாக்ஸ் இது மாதிரிலாம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் ஒரு ப்ரோக்கரேஜில் வச்சுருப்பீங்க. அந்த ப்ரோக்கரேஜ் உங்களோட பேன் கார்டோட அட்டாச் ஆகிருக்கும். இந்த பேன் கார்டு உங்களோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டலையும் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்னென்னா இன்கம் டேக்ஸில் நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் போனீங்கன்னா AIS அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும், ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு ஷீட். அது ஆனுவல் இன்ஃபர்மேஷன். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது எப்பப்பெல்லாம் ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பாண்ட்ஸோ whatever நீங்கள் அதை எப்பப்பெல்லாம் வாங்கியிருக்கீங்க, எப்பப்பெல்லாம் விற்றுருக்கீங்க, அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதில் வந்து டிவிடெண்ட் என்ன, அப்புறம் மற்ற ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன, இது மாதிரி கம்ப்ளீட் டேட்டா அந்த AISல உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் நீங்கள் ப்ராபப்ளி நீங்கள் ஒரு ஓகே கம்மியாக தானே இருக்குது, நீங்கள் விட்டலாம். இப்போ இதே மாதிரி நம்ம வருமானம் இருக்காது. கரெக்டாக அடுத்தடுத்த வருஷங்களில் வந்து நம்மளோட வருமானமும் ஏறிட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு 4-5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வருமானம் ஒரு நல்லா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுட்டு அப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு கடந்த ரிப்போர்ட்ஸை எடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு 4-5 வருஷமாகவே வந்து உங்களோட கேபிட்டல் கெயின்ஸை கட்டலை அப்படின்னும் பொழுது எல்லாத்துக்கும் பயங்கரமான பெனால்ட்டி வரும். அதாவது நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸை கட்டலைன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் உங்களுக்கு பெனால்ட்டியாக வேண்டியதே இருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எத்தனை வருஷம் விடுறீங்களோ அதுக்கெல்லாம் பெனால்ட்டியாக போட்டு வரும்பொழுது அந்த ஃபைன் அமௌண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இப்போவே ஐடிஆர் உங்கள் சைடில் ஓனாகவும் தனியாகவும் நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணி அதுக்கான டேக்ஸையும் நீங்கள் கட்டுறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். 8வது பார்த்தோம் அப்படின்னா வந்து 26AS இதோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறது, அதாவது டேக்ஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த TCS TDS இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு இன்கம் ஏதோ டிவிடெண்ட்லேருந்து வருது அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு மேலே ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வருது அப்படின்னா ஒரு 10% அவங்க பிடிச்சிப்பாங்க TDS. அண்ட் ஆப்வியஸாக நீங்கள் அதுக்கு மேலே தான் கட்ட வேண்டியது இருக்கும் நீங்கள் ஸ்லாப் அதிகமாக வர பட்சத்து. ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் கம்மியாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு TDSஓ தேவையெல்லாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த 26AS அந்த இது வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலே கூட போய் செக் பண்ணி பார்க்க முடியும். அங்கே போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் ரிட்டன் அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லாம் கொடுத்துட்டாங்களா என்ன ஏதுங்கிற மாதிரி அந்த ஃபைலை நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து உங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக மறந்துடாதீங்க. பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அது. ஸோ அது நீங்கள் வர வேண்டிய பணமும் இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய பணமும் எதுவாக இருந்தாலுமே வந்து அதை விட்டு கொடுக்க வேண்டாம். ஸோ இது கடைசியாக பார்க்கும்பொழுது 15G or 15H, இந்த 15G 15Hங்கிறது இந்த லெஸ் தென் அந்த 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க. இப்போ உங்களுக்கு வந்து பேசிக் லிமிட் அந்த ஒரு 4 லட்ச ரூபா இப்போ இருக்கிற கணக்குப்படி ஒரு 4 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு வருமானம் வருது. ஆனால் உங்களுக்கு வந்து ஏதோ இந்த TDS இந்த மாதிரிலாம் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த 15G 15H இந்த ஃபார்ம்ஸை கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணும்பொழுது எந்த பர்டிகுலர் பேங்க்லையோ உடவு அந்த இடங்களில் நீங்கள் சப்மிட் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிடிக்க வேண்டிய TDS வந்து அவங்க பிடிக்காமல் இருப்பாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏன்னா ஆரம்பத்தில் பிகாஸ் அந்த வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக இதை நம்பி பல பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ப்ராப்பராக அந்த ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்க வேண்டிய டேக்ஸை அவங்க பிடிக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு 9 கேட்டகரிஸ் ஆஃப் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது. அதாவது இதை March 31க்குள்ளே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். இன்கேஸ் மிஸ் ஆகிடுச்சு இந்த வாட்டி அப்படின்னா அட்லீஸ்ட் அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட நீங்கள் ஒரு ட்ராக்காக எடுத்துக்கலாம். இந்த விஷயங்களை வந்து நான் அட்லீஸ்ட் April 1st நான் ஒரு மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து இருக்குது, ஏதாச்சும் சொல்லணும் இல்லை ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். அண்ட் அப்படி இல்லாட்டி நம்ம சோஷியல் மீடியாஸ் எதுலேயே வந்தாலும் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் பை த வே நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோக்கு வந்து லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மறந்துடுறீங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care, have a nice day. Track World.